ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். பச்சை பயிரை நல்லா வறுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி மீடியம் சைஸில், கொஞ்சம் சாம்பார் பொடி நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச பொடி, சாம்பார் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் இங்கு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு நல்லாயிருக்கும், ஜீரணம் ஆகும் நல்லா. நான் எல்லாமே இதில் தான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இது எல்லாமே இதில் குக்கரில் டைரெக்டாக சேர்த்துட்டு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது வேகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் மூடி ஹையில் 2 விசில், சிம்மில் 3 விசில் வச்சு 5 விசிலில் நான் எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், நல்லா வெந்துட்டுக்குது. இதை நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சிருந்தோம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பாசிப்பருப்பை எடுத்து பச்சை பயிரை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி குக்கரில் விட்டு அலசி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். நம்ம உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு. இதில் கம்மியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் அப்போவே கொஞ்சம் தான் சேர்த்துக்கினேன். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்திருந்தோம். கொத்தமல்லி இலையே தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தான ஒரு பச்சை பயிர் இது. பசங்களுக்கும் நல்லது, யார் வேணாலும் சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம். துவரம்பருப்பு எப்படி ஹெல்த்தாக இருக்கோ அந்த மாதிரி இந்த பச்சை பயிர் கூட நல்லா ஹெல்த்தானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. லைட்டாக இப்போ கொத்தமல்லி நம்ம தூவிக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் பாருங்கள். பாருங்கள், சூப்பரான ஒரு பாசிப்பயிறு குழம்பு ரெடி. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய். இது தாங்க லஞ்சு. காலையில் சட்னி செஞ்சுருக்கேன், கொஞ்சம் கோஸ் பொரியல், ரசம். இன்றைக்கி மதியம் சாப்பாடு இதெல்லாம். சாம்பார், பாசிப்பயிறு சாம்பார்.